அன்புள்ள சபரி அண்ணாவுக்கு, நான் இப்போது ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள்தான். ஆதரவுக்கு நன்றி நன்றி. நீங்கள் வாழ்க்கையில் பல வழிகள் உதவியை செய்திருக்கீங்க. இதற்கு இதயத்திலிருந்து நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் நன்றி. இப்படி ஒரு லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கு. இதை யார் எழுதியிருப்பாங்க? ஒரு தேங்க்ஸ் கிவிங் சின்ன பையன் ஒருத்தர் எழுதியிருக்கான். யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க? தெரியலையா? லெட்டர் ஃபுல்லாக படிச்சதுக்கு அப்புறமும் தெரியலையா? கோகுல் கிருஷ். கோகுல் கிருஷ்ணே ஸ்ட்ரைட்டா வந்தாச்சு. இப்போ தெரியுதா யாருன்னு? வாங்கம்மா மேடைக்கு. ஓகே, கோகுல் கிருஷ் வந்திருக்காங்க. அவங்க அம்மாவும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ பார்க்குற எங்களுக்கு இவங்க யாரு அப்படிங்கிறத நீங்களே சொன்னீங்கன்னா. ஆமாம், ஃபஸ்ட்டு சாரி. ரொம்ப வருஷமாக கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. அவன் காது குத்துலேருந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து என்னால் வர முடியல. ஐம் ரியலி சாரி. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். கோகுல் கிருஷ் வந்து 10 நாள் குழந்தையா பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறத விட நாங்கள் லைக் அவங்க அம்மா கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். இவன் வந்து பொறுக்கு செல்வே ரொம்ப முடியாமல் போயிருந்தான். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். எங்களுக்கு வந்து அப்போ பண பிரச்சனை. நாங்கள் வந்து அது வேற ஒருத்தவங்க மூலயமா நியூஸ் இதுவும் யூடியூப்பில் போட்ட மாதிரியா எப்படி போட்டோம், அப்ளை பண்ணோம். காசும் எங்களுக்கு வந்தது, 5 லட்ச ரூபா வந்தது. இவர் வந்து டைரெக்டாக முன்னே நின்று எங்களுக்கு எல்லாமே பார்த்தார். பணம் வந்துடுச்சு, முன்னே நின்று எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸ்டார்டிங் அந்த 10 நாள் குழந்தையிலேருந்து 3 மாதம் வரையும் ஹெல்ப் பண்ணார். பர்சனலாகவும் ஹெல்ப் பண்ணார், அவருடைய இதுவும் ஹெல்ப் பண்ணார். நானும் அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் கேட்டோம். இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாத்தையுமே. அப்போ சினிமாலாம் இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சான்ஸ் கேட்க போன இடத்துல எல்லாத்துலேயும் போய் கேட்டோம். அவங்களாம் கொடுத்த காசில் ஆக்சுவலி அவனுக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, 8 லட்ச ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணோம். அவன் வந்து பிறக்கிறப்பயே இன்னொரு குழந்தைய வாழ வச்சு பிறந்தோம். அவன் தான். நான் எங்கள் டார்கெட் வந்து ஒரு 8 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணலான்னு. அப்புறம் அங்கே எங்கேன்னு புரட்டி 10 லட்ச ரூபா வந்துருச்சு. மிச்சம் இருக்க 2 லட்ச ரூபா அதே ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இன்னொரு குழந்தைய அவன் தான் காப்பாற்றுறான் அந்த 2 லட்சத்தை வச்சு. தேங்க்யூ. இந்த மூமெண்ட் நான் எதிர்பார்க்கல. இந்த டைமில் சொல்லணும்னா, இதே மாதிரி நிறைய குழந்தைங்க பண்ணியிருக்கோம்ல, அங்கே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த 10 நாளில் அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே நாங்கள் உட்காந்துட்டு இருக்கப்போ நிறைய அழுதுருக்கோம். ஸோ எங்கே இருப்போம் ஏதுன்னு தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்து நிறைய நாள் டாக்டர் நிறைய தப்பாக சொல்லியிருக்காங்க. அவன் திருப்பி எங்ககிட்ட கிடைப்பானா கிடைக்க மாட்டான்லாம் சொல்லிட்டாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் இன்னொருத்தனையும் காப்பாற்றி அவன் சூப்பராக ராஜாவாக வாழ்ந்துட்டு இருக்கான். எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, கூட நின்று அவன் நல்லா வருவான்னு எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்தவர் இவர் தான். அது போதும். பணம் வந்து 2வது தான். எங்களுக்கு வந்து கூட இருந்து சொன்னது தான் பெரிய விஷயமே. ஆனால் சபரி, ஒரு 10 நாள் குழந்தையா இருக்கும்போது அவங்க வந்து லிவ் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு எல்லாம் டாக்டர்ஸும் சொல்லும்போது, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான டைமில் வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது அதிலிருந்து தப்பிச்சு இப்போது இத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்க. அதுவும் ஹெல்த்தியாக, அதுவும் உங்கள் கையில் இருக்காங்க. அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு லெட்டர்லாம் எழுதி இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஷோக்கு வந்திருக்காங்க. பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு உண்மையிலே இப்போ தான் விஜய் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு பெரிய ஃபீலாக இருக்குது. இப்போ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல வந்து கிறிஷ் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இதே மாதிரி கிறிஷ் இன்னைக்கு பார்த்தது மூலியமா அந்த எல்லா குழந்தைங்களையும் தூக்குற சமம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அண்ட் லவ் யூ. எஸ், இன்னும் ஹாப்பினஸ் உனக்கு நிறைய கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா, கோகுல் கிருஷ் வெறும் லெட்டர் மட்டும் உனக்காக எழுதி எடுத்துட்டு வரல, இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்துடலாமா? ப்ளீஸ். போகாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் இறந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாகும் பனித்துளி பிடிக்கும் தீயை நீ பகிர்ந்தாலும் தேங்க்யூ விஜய் டிவி. நான் தான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட்
இன்னைக்கு விஜய் அவார்டு இந்த வருஷம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைலாம் இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், இதோட பெரிய அவார்டு என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ விஜய் டிவி.